மக்களே, ஜப்பானுக்கு டூரிஸ்ட் வரவங்களா இருக்கட்டும், இல்ல ஜப்பான்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த டிரான்சிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பஸ்ல ஏறினாலும் சரி, இல்ல நீங்க வந்து ட்ரெயின்ல வந்து யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரியான ஐசி கார்டு இருக்கும். இந்த மாதிரியான கார்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீக்கான ஒரு கார்டு இருக்கு, இன்னொரு பாஸ்மோன்னு ஒரு கார்டு இருக்கு. சோ இந்த ரெண்டு கார்டும் நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்லயோ நீங்க வந்து இதை வாங்க முடியும். ஆனா இப்ப ரீசென்ட் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கார்டுங்க வந்து கிடைக்கிறது இல்ல. பிரச்சனை என்னன்னா இந்த ஹாந்தோ தைபுசோக்கு அப்படின்னு செமிகண்டக்டர் இஷ்யூவால இந்த மாதிரியான கார்டு மேனுஃபேக்சர் ரொம்ப பிரச்சனை இருக்கு. நீங்க டூரிஸ்டா வந்தீங்க அப்படின்னா நரிதா ஏர்போர்ட், இல்ல ஹனேதா ஏர்போர்ட், இல்லனா நீங்க கான்சா ஏர்போர்ட், அந்த மாதிரி பெரிய பெரிய ஏர்போர்ட்ல வரும்போது அந்த ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க கேட்டு டூரிஸ்டா வரவங்க வாங்க முடியும். இதே நீங்க ஜப்பான் உள்ள நீங்க அந்த ஏர்போர்ட் விட்டு உள்ள வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வேற எங்கேயும் வந்து இந்த கார்டு வந்து உங்களால வாங்க முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இந்த கார்டை நீங்க ஐபோன் வச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல இது நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண முடியும். அந்த டவுன்லோட் பண்ற ப்ரொசீஜர் உங்களுக்கு நான் இந்த காணொலியில காட்டுறேன். நீங்க முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க இந்தியால இருந்து வரீங்க இல்ல வேற எதனா நாட்டுல இருந்து வரீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு முதல்ல ரீஜனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க ரீஜனை சேஞ்ச் பண்ணல அப்படின்னா அது வந்து எடுத்துக்காது. நீங்க பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இதுல போயினீங்க அப்படின்னா இதுல நீங்க ஜப்பான் மாத்திக்கோங்க. உங்களுக்கு பை டிஃபால்ட்டா நீங்க எந்த கண்ட்ரில இருந்து வரீங்களோ அந்த கண்ட்ரி இருக்கும், நீங்க ஜப்பான் மாத்திக்கோங்க. ஜப்பான் மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஜன் வந்து உங்களுக்கு இதுல மாறிடும். கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். நீங்க ரெண்டாவதா பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் இங்க பாத்தீங்கன்னா வேலட் அண்ட் ஆப்பிள் பே இருக்கு பாத்தீங்களா, இதுல போயிட்டு உங்களோட கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ மூணாவது ஸ்டெப் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் பே ஸ்டோர் உள்ள போய்க்கோங்க. அங்க நீங்க SUICK அப்படின்னு நீங்க அடிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீக்கா அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று வரும். சோ இந்த ஆப்பை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த ஆப்பை வந்து ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்வீக்கா அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லா ஜாப்பனீஸ்ல இருக்குங்க, அதான் பெரிய பிரச்சனை. சோ இதுல வந்து இந்த பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ இதை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அக்ரிமெண்ட்ஸ் மாதிரி காட்டும். அந்த அக்ரிமெண்ட்ஸ் ஃபுல்லா நீங்க வந்து கீழே வரைக்கும் தள்ளீங்க அப்படின்னா இங்க தோய்சுரு அப்படின்னு வரும். இதை நீங்க வந்து கிளிக் பண்ணணும். சோ அதுக்கு அடுத்தது இன்னொரு அக்ரிமெண்ட். சோ இதையும் வந்து நீங்க ஃபுல்லா கீழே வரைக்கும் தள்ளீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தோய்சுருன்னு வரும். ஸோ நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் மெயில் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ இங்க மெயில் அட்ரஸ் வந்து எதனா ஒரு மெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ டம்மி மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டம்மி மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டம்மி மெயில் அட்ரஸ் நான் கொடுத்தேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு கக்குனின் கோட் அப்படின்னு போகும். அந்த கோடு வந்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு போகும். அந்த வெரிஃபிகேஷன் கோட் போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. நீங்க மெயில் வெரிஃபிகேஷன் கோட் நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் இதுக்கு வருங்க. இங்க வந்து உங்களோட மெயில் அட்ரஸ் காட்டுது பாருங்க. சோ அடுத்தது இந்த இடத்துல வந்து 8 டிஜிட் பாஸ்வேர்ட் போடணும். அதுல ஒன்னு வந்து அப்பர் கேஸ் இருக்கணும், அதுக்கு அடுத்து நம்பர் காம்பினேஷன்ல இருக்கணும். நான் சும்மா வந்து போட்டுருக்கேங்க ரெஃபரன்ஸ்க்காக பாத்துக்கோங்க. சோ அடுத்தது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்வீக்கா கார்டுல யாரோட பேர் வரணும் அப்படின்னு கேட்டிருக்குது. சோ அது வந்து உங்களோட பேர் எதனா ஒன்னு ஆல்பபெட்ஸ்லயே வந்து நீங்க இப்ப சிவான் நான் போட்டிருக்கேன் சும்மா. சோ பிரச்சனை எங்க வரும்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க வரும். இந்த இடத்துல இது என்ன கேக்குது அப்படின்னா சே மே தாஞ்சோபி அப்படின்னு வந்து கேக்குது. சே அப்படின்றது என்னன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மே அப்படின்றது என்னன்னா உங்களோட செகண்ட் நேம், அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது வந்து செக்ஸ் என்ன செக்ஸ்ன்னு கேக்குது, உங்களோட ஃபோன் நம்பர் என்னன்னு கேக்குது. நான் கீபோர்டு வந்து மாத்திட்டேங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மோ நீ ஷு, இது மூனிஷு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா எதனா ஒன்று சிவராமா, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து போட்டுவிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் தெரியுங்களா, உங்களோட பேர் இருக்கு இல்லைங்களா, உங்களோட போன்ல ஜாப்பனீஸ் கீபோர்டு வச்சிருக்க மாட்டீங்க, அந்த நேம் எப்படி ட்ரை பண்றது தெரியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க கூகுள்ல போயிட்டு ரோமாஜி டு கத்தக்கனா கன்வெர்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்புங்க நிறைய வரும். அதுல இந்த ஒரு ஆப் இருக்கு பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லைங்க, உங்களோட பேர் வந்து என்ன அப்படின்றத போடுங்க. இப்போ சிவா அப்படின்னு என்னோட பேரை நான் வந்து போடுறேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். கன்வெர்ட் டு கானா நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இங்க பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இது மேல இருக்கு பாத்தீங்களா கத்தக்கனா, இதுதான். இதை நீங்க அப்படியே என்ன பண்ணுங்கன்னா காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல அப்படியே இங்க போயிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸியான ஒரு வழி. இந்த டேட்டா பர்த் கேக்குது இல்லைங்களா, அங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க டேட்டா பர்த் கொடுத்துக்கோங்க. நான் ரேண்டமா கொடுக்குறேன். இப்படி இந்த ஃபார்மேட்ல கொடுத்தாதான் இது வந்து எடுத்துக்கும். ஏன்னா இது நென் கெட்ஸ் நிச்சி அப்படின்னு இருக்கு. இயர் மந்த் அண்ட் டேட் இந்த ஃபார்மேட்ல கொடுக்கணும் நீங்க. ஸோ அடுத்தது நீங்க வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு கொடுக்கணும். மேல இது செலக்ட் பண்றது ஆனு. சோ ஆன் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா யூபின் பாங்கோ கேக்குது. யூபின் பாங்கோன்றது என்னன்னா உங்களுடைய பின்கோட் அப்படின்னு வந்து கேக்குது. நீங்க ரேண்டமா எதனா ஒரு பின்கோட் டோக்கியோ அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி நீங்க கூகுள் மேப்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு பின்கோட் எடுக்கலாம். சோ நான் வந்து ஒரு பின்கோட் கொடுத்துக்கலாம். நான் ஏதோ ஒரு நம்பர் வந்து கொடுக்குறேன். நான் 07015800010 எதனா ஒரு நம்பர் ரேண்டமா நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், வெரிஃபிகேஷன்லாம் போகாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கீழே இருக்கிறத இதை நீங்க கொடுத்துடக்கூடாது. இது வந்து எம்ஏரு அப்படின்றது என்னன்னா இந்த பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் நான் புதுசா இன்னொரு முறை டைப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அது கிடையாது. இங்க நெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்க, இதை கொடுக்கணும். இப்போ நீங்க நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாஸ்வேர்டு சேவ் பண்ணுமான்னு கேட்கும். உங்களுக்கு என்ன சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சார்ஜ் வந்து எப்படி பண்ணணும்னு கேக்குது, ஓகேங்களா. இப்போ நீங்க சார்ஜ் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வந்து நான் சார்ஜ் பண்றேன்பா அப்படின்னு சொல்றீங்க. எதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும். நீங்க வந்து ஆல்ரெடி இப்போ இந்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு ஆப்பிள் பே வேலெட்ல வந்து ஏன்னா ஒரு கார்டை வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க பட்சத்துல இப்போ டெபிட் கார்ட்ஸ் ஸோ நீங்க போனீங்க அப்படின்னா புது கார்டு ஆட் பண்றதா ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னு வச்சுக்கோங்க நீங்க பழைய கார்டு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ இந்த வந்து ஒரு கார்டு இருக்கு. இப்போ இந்த கார்டுல மூலியமா நான் வந்து காசு வந்து பே பண்றேங்க. நீங்க அப்ப கார்டு உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் வருங்க. ஸோ இது ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணிட்டு இங்க அக்ரி நீங்க கொடுத்தா போதும்.
ஓகேங்க, இப்போ நம்மளுக்கு வந்து புது கார்டு வந்து ஆட் ஆகிடுச்சு யூஸிங் ஆப்பிள் பே. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சுங்க. இப்போது 1000 எண்ணுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம். ஓகே, பேமெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேர் வந்து சிவான்னு கொடுத்த ஒரு கார்டு இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இப்போ இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காட்டுது, இங்கே அக்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ அட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண அந்த ஸ்வீக்கா கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு பாருங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு இங்கே காட்டுது. ஸோ நீங்கள் இனிமேட்டு ஒன்றுமே கிடையாதுங்க, நீங்கள் இந்த ஃபோனை நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ஐசி மிஷினில் வந்து இப்படி டச் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ஸ்வீக்கா கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்.